ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. நெல்லையில் 11 கோடியே 57 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தாமிரபரணியை அழகுபடுத்தும் திட்டம் 90% நிறைவடைந்த நிலையில் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சுடலைக்குமார் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். வற்றாத ஜீவ நதியான தாமிரபரணி நதி ஆற்றங்கரையை அழகுபடுத்தும் இந்த திட்டமானது கிட்டத்தட்ட 2022ஆம் ஆண்டு 3 ஆண்டுகளுக்கு முன்னர் சீர்மிகு நகர திட்டத்தின் கீழ் இந்த தாமிரபரணியை அழகுபடுத்தும் திட்டமானது அப்போதைய மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டது. இந்த நாம் பார்க்கலாம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு எதிரே தான் இந்த ஆற்றங்கரையானது அமைந்திருக்கிறது. இந்த ஆற்றங்கரையோரம் உள்ள பகுதிகளில் பொதுமக்கள் இந்த பகுதிகளில் உடற்பயிற்சியை மேற்கொள்வதற்காகவும் தாமிரபரணி நதியை ஆற்றங்கரையை அழகை ரசிப்பதற்காக இங்கு இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது, மின் விளக்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டமானது கிட்டத்தட்ட 11 கோடியே 57 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு முன்பாகவே துவங்கப்பட்டது. இந்த திட்டத்தை பொறுத்தவரையில் துருப்பிடிக்கப்படாத கைப்பிடிகள் 3000 சதுர மீட்டருக்கு டைல்ஸ் கல்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி சுவர் ஓவியங்கள், 30 கல் இருக்கைகள், இங்கு வரக்கூடிய பயணிகள் பொதுமக்கள் அமர்ந்து நதியை ரசிப்பதற்காக 30 கல் இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 28 மின் விளக்குகள் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த பகுதிக்கு வருவதற்காக, ஆற்றங்கரைக்கு வருவதற்காக 4 அழகிய நுழைவு வாயில்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டமானது கடந்த ஆண்டு, அதாவது கடந்த 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் திருநெல்வேலிக்கு வருகை தந்த தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இந்த இடத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்ட போது இந்த திட்டமானது கிட்டத்தட்ட 90% பணிகள் நிறைவு பெற்றிருக்கிறது, விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். ஏற்கனவே 2024-25ஆம் ஆண்டு நிதியாண்டில் தமிழக சட்டப்பேரவை அந்த பட்ஜெட்டில் கூட அந்த தமிழகத்தில் உள்ள அனைத்து தாமிரபரணி, வைகை உள்ளிட்ட அனைத்து நதி கரைகளை அழகுபடுத்தும் திட்டம் மேம்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த திட்டமானது சீர்மிகு நகர திட்டத்தின் கீழ் 3 ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கப்பட்டாலும் 90% பணிகளானது நிறைவு பெற்றிருக்கிறது. மின் விளக்குகள் மட்டுமே இங்கு அமைக்கப்பட வேண்டும், மற்றபடியாக அனைத்து பணிகளும் நிறைவு பெற்றிருக்கிறது. தற்பொழுது பணிகள் நிறைவு பெற்றிருந்தாலும் கிட்டத்தட்ட 4 மாதங்களாக முதல்வர் வருகைக்கு பின்னராக தற்பொழுது வரை எந்த பணிகளும், அந்த 90% பணிகளுக்கு மேலாக வண்ண மின் விளக்குகள் அமைக்கக்கூடிய அந்த பணிகள் மட்டுமே தற்பொழுது நிலுவையில் இருக்கின்றது. மற்றபடியாக டைல்ஸ் கல்கள் மற்றும் கல் இருக்கைகள், சுவரோவியங்கள், 4 நுழைவாயில்கள் அனைத்துமே அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் ஒரு நுழைவாயிலுக்கு மட்டுமே கதவுகள் அமைக்கப்படவில்லை, மின் விளக்குகள் அமைக்கப்படவில்லை. இந்த பணிகள் மட்டுமே தற்பொழுது நிலுவையில் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 4 மாதங்களாக இந்த திட்டமானது அப்படியே கிடப்பில் இருக்கின்றது. இதன் காரணமாக இந்த பகுதிகள் இரவு நேரங்களில் சமூக விரோதிகளின் கூடாரங்களாக மாறியிருக்கிறது. மதுப்பிரியர்கள் அதிகமாக இங்கு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே கிட்டத்தட்ட 12 கோடி மதிப்பில் இந்த தாமிரபரணியை அழகுபடுத்தும் திட்டம் 4 மாதங்களுக்கும் மேலாக நிலுவையில் இருக்குது. இதனை விரைவாக இந்த பணிகள் நிறைவு பெற்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்கள் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகத்துடன் எம் சுடலைக்குமார், நியூஸ் 7 தமிழ், திருநெல்வேலி.